மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டினுடைய பீகார் தேர்தலானது 2 கட்டங்களாக நடைபெற்று நவம்பர் 14ஆம் தேதி அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகளானது அறிவிக்கப்பட இருக்கிறது. 2020ஆம் ஆண்டு வெறும் 0.23% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் மகாகட்பந்தனுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையேயான அந்த வாக்கு வித்தியாசம் இருந்துச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிக முக்கியமான வெற்றியை 2020ஆம் ஆண்டு பெற்றிருந்தாங்க. தற்போது 2025ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ன மாதிரியான சூழல்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததன் பிறகாக எந்தெந்த மாநிலங்களில் நேரடியாக பாஜகவால் ஆட்சிக்கு வர முடியலையோ அந்த மாநிலங்களில் மிக முக்கியமான அரசியல் ரீதியான முடிவுகள் எடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக வேலை செய்து அங்கே ஆட்சி பிடிக்கக்கூடிய வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல தான் 2025ஆம் ஆண்டு பீகார் நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி ஏதும் தனி மெஜாரிட்டியோட பாஜகனுடைய முதல்வர் அங்கே ஆட்சிக்கு வரணும், அங்கே மிக முக்கியமான இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகனுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் 243 தொகுதிகளில் பாஜகவும் நிதிஷ்குமாருடைய ஜேடியும் ஒரு இடங்கள் சரிசமமாக பிரித்து இந்த முறை இந்த களத்தில் நிற்கிறாங்க. அதே போல் எல்ஜேபி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய எல்ஜேபி கட்சியானது 29 இடங்களை இந்த முறை போட்டிடுறாங்க. மிகப்பெரிய அளவிலான இந்த டஃப் ஃபைட் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதே போல் எதிர்கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மகாகட்பந்தன் கூட்டணியில் அதிகப்படியான இடங்கள் ஆர்ஜேடி நிற்கணும். அதே போல் காங்கிரஸ், சிபிஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் இருக்காங்கும்போது இவர்களுக்கிடையே நடைபெற்ற அந்த தேர்தல் இடப்பங்கீடு மிகப்பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிருந்துச்சு. தேர்தலினுடைய முதலாவது அந்த வேட்புமனு தாக்கல்லாம் முடிந்ததுக்கு பிறகும் கூட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது இந்த மகாகட்பந்தன் கூட்டணி சந்திச்சுன்னு தான் சொல்லணும். 243 தொகுதிகள் இருக்குது அப்படிங்கும்போது 253 பேர் இந்த கூட்டணியுடைய வேட்பாளர்களாக களமிறங்கியிருந்தாங்க. 10 இடங்களில் ஃப்ரெண்ட்லி ஃபைட், அதாவது நட்பு ரீதியான போட்டி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருந்தது. அதுலேயும் குறிப்பிட்டு மகாகட்பந்தனுடைய முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அக்டோபர் 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அதுவும் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு அப்பாற்பட்டு தான் இந்த அறிவிப்பானது வந்துருந்துச்சு. காங்கிரஸினுடைய தேசிய தலைமை யார் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிப்பாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில தான் காங்கிரஸ் இறுதி வரைக்குமே அதை அறிவிக்கலை. மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டதுக்கு பிறகாகத்தான் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலோட் நேரடியாக பீகாருக்கு லல்லு பிரசாத் யாதவையும் தேஜஸ்வி யாதவையும் நேரடியாக சந்தித்து அதன் பிறகு ஒரு நாளுக்கு பிறகாகத்தான் இந்த முதலமைச்சர் வேட்பாளரானது நேரடியாக அறிவிச்சிருக்காங்க. அதே போல் துணை முதலமைச்சர் வேட்பாளராக விஐபி கட்சியினுடைய சஹானி அவர் மிக முக்கியமான துணை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான சிக்கல்லாம் இந்த பீகார் தேர்தல் களத்திற்குன்னு சொல்லி பார்க்கும்போது மகாகட்பந்தன் தேஜஸ்வி யாதவ் முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் குறிப்பிட்டு மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிதிஷ்குமாரை தான் ஒரு முகமாக வச்சு இந்த தேர்தலை அணுகிறோம். ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாகத்தான் இந்த கூட்டணியுடைய முதல்வர் யார் அப்படிங்கிறது தேர்வு செய்யப்படக்கூடிய, அதாவது வெற்றி பெறக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒன்றாக அமர்ந்து யார் முதல்வர் அப்படிங்கிறத தேர்வு செய்யும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு செக்மேட் வச்சிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் அந்த முதலமைச்சர் நாட்காலியில் தக்க வச்சிருக்கக்கூடிய நிலையில் பிஜேபி இந்த முறை எப்படி ஏதும் அவரை அப்புறப்படுத்தி விட்டு பாஜகவை சேர்ந்த ஒருவரை அந்த பொறுப்பில் அமர வைக்கணும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கிறது. அது தேர்தலினுடைய வாக்குகள், அதே போல் யாருக்கு அதிகமான சீட்டுகள் கிடைக்குது, 2 கட்சிகளும் சரிசமமாக தேர்தலில் இடங்களை பெற்று நின்றாலும் கூட எந்த கட்சிக்கு அதிகப்படியான எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த முதலமைச்சர் நாட்காலி அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல் தேர்தலுக்கு முன்பு, அதாவது சில மாதங்களுக்கு முன்பாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி கடுமையாக தங்களுடைய வேலைகளை தொடங்கினாங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து பீகாருக்கு சென்று அங்கே பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருந்தார். அதே போல் நிதிஷ்குமாரும் பல்வேறு அறிவிப்புகள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பென்ஷன் ஸ்கீம்லேருந்து 400 ரூபா கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், 1100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஜூன் மாத காலகட்டங்கிறது தொடர்ச்சியாக அறிவிச்சிட்டே வந்துட்டுருக்காரு. குறிப்பிட்டு
பெண்களை மையப்படுத்தி தான் வந்து இந்த தேர்தல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளாகவே நிதிஷ்குமார் வந்து அதிகப்படியாக வெற்றி பெற்றதுக்கான காரணம் வந்து பெண்களுடைய வாக்குகள் தான். காரணம் என்ன அப்படின்னா, மது விற்பனை அப்படிங்கிறது தான் பீகாரில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. குறிப்பிட்டு நிதிஷ்குமார் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு அந்த மதுவிலக்கு வந்து கொண்டு வந்திருந்தார். மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இருந்துச்சு. அதன் காரணமாகவே அதிகப்படியான பெண்கள் தொடர்ச்சியாக நிதிஷ்குமாருக்கு வந்து வாக்களிச்சுட்டு வராங்க. அதே போல் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து சைக்கிள், நாப்கின்ஸ், அதே மாதிரி தொடர்ச்சியாக இந்த ஸ்டைஃபன் சார்ந்த விஷயங்கள் பள்ளிகளுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம், குறிப்பிட்டு நிதி ரீதியான உதவி வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத அது அறிவிக்கிறாரு. அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாருங்கும் போது அதிகப்படியான பெண்கள் கடந்த 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் பின்னணியில் இருக்கிறது தான் மிக முக்கியமான வெற்றிக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. அது வந்து ஜாதி ரீதியாக கடந்து பலதரப்பட்ட பெண்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு வந்து வாக்களிச்சு வந்ததையும் நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு சில வாரங்களுக்கு முன்பாக பிரதமர் மோடியும் நிதிஷ்குமாரும் ஒரே மேடையில் வந்து தோன்றி கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் 75 லட்சம் பெண்களுக்கு வந்து 10,000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. முதல் கட்டமாக 25 லட்சம் பெண்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம், பல்வேறு தொழில்கள் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க. முழுக்க முழுக்க தேர்தல் கண்ணோட்டத்தோடு தான் இந்த மிக முக்கியமான திட்டமானது வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளுடைய ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்துருந்துச்சு. இதற்கு அப்பாற்பட்டு தேர்தலுக்காக என்ன மாதிரியான அறிவிப்புகளை 2 கூட்டணிகளும் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நிதிஷ்குமார் கட்சியை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே வந்து 125 யூனிட் இலவச மின்சாரமானது வந்து வழங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. பென்ஷன்ஸில் வந்து பல்வேறு உயர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வந்து ஸ்டைஃபன்ஸ் தொடர்ச்சியாக மாதம் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்குள்ளாக வந்து 1 கோடி வேலைவாய்ப்பு வந்து நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிறது வந்து நிதிஷ்குமாரனுடைய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பாக இருந்திருக்கு. ஒருபுறம் நிதிஷ்குமாரனுடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்தோம், மறுபுறம் தேஜஸ்வி யாதவனுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் வந்து அரசு வேலை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வந்ததன் 20வது நாளில் வந்து இதற்கான சட்ட முன்வடிவுகள்லாம் வந்து அறிவிக்கப்படும். 20 மாதங்களுக்குள்ளாக வந்து இந்த ஸ்கீமில் எல்லாருக்குமே வந்து இந்த அரசு வேலை வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவாதத்தை வந்து கொடுக்குறாங்க. அதே போல் மிக முக்கியமாக கிட்டத்தட்ட 1.5 கோடி பெண்கள் இருக்கக்கூடிய இந்த ஜீவிகா அப்படிங்கிற ஒரு இந்த எஸ்எஸ்ஜி குரூப், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நிரந்தர வேலை, மாதம் 30,000 ரூபாய் வந்து ஊதியம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சமூக பொருளாதாரத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணுறது, அரசு வந்து ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்குதுன்னா அது மக்களிடம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை தான் இந்த ஜீவிகா ஸ்கீமில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி பெண்கள் இருக்காங்க. அவர்களை மையப்படுத்தி இந்த மிக முக்கியமான அறிவிப்பை தேஜஸ்வி யாதவ் வந்து வெளியிட்டிருக்காரு. அவர்களுக்கு வந்து வட்டி இல்லாத கடன், அதே போல் 5 லட்சம் ரூபாய் வரைக்கான இந்த இன்சூரன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே போல் மாதம் பெண்களுக்கு 2,500 ரூபாய் வந்து வழங்கப்படும். 200 யூனிட் அளவுக்கான இலவச மின்சாரம் வந்து வழங்கப்படும். சப்சிடி கேஸ் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. 2 கட்சிகளும் மாறி 2 கூட்டணியும் மாறி இத்தனை அறிவிப்புகள் வந்தாலும் கூட பீகார் மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டே வந்து 2.9 லட்சம் கோடி தான். ஆனால் எந்த அளவுக்கு இத்தகைய திட்டங்களை வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்கன்னா அந்த அமல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படுது. ஒரு பக்கம் மகாகட்பந்தன் கூட்டணி, மறுபுறம் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் 2005ஆம் ஆண்டு இதே மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து வர்றாரு. அன்றைய காலகட்டங்களில் 29 இடத்த வந்து கைப்பற்றாரு. அதே மாதிரியான ஒரு சூழல் 2025ஆம் ஆண்டு தேர்தலில் வரக்கூடுமா அப்படிங்கிற அந்த கேள்வியானது வந்து பலராலும் வந்து எழுப்பப்படுது. 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா முழுவதும் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற பேரானது வந்து அடிபடுது. அவர் வந்து பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். நான் வந்து மாநில தேர்தலில் மிக முக்கியமான ஒரு நபராக வரணும், தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஜன் சுராஜ் பார்ட்டிங்கிற அந்த கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறது, அதே போல் இளைஞர்களை கவர்வது போன்ற அறிவிப்புகளை வந்து வெளியிடுறது அப்படின்னு தொடர்ச்சியான அந்த பாத யாத்திரையெல்லாம் வந்து போயிட்டு இருந்தார். அவர் இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு நபராக, மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிறதும் வந்து பலராலும் வந்து கணிக்கப்படுகிறது. அவர் குறிப்பிட்டு இந்த செக்குலர் ஓட்ஸை வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படிங்கிறதும் வந்து பார்க்கப்படுகிறது. இஸ்லாமியருடைய வாக்குகளை வந்து கைப்பற்றுவார்.
இளைஞர்களுடைய பெண்களுடைய வாக்குகளை வந்து கைப்பற்றுவார் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பலராலும் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடியை வந்து ஆட்சிக்கட்டில் அமர வச்சதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வேலை செஞ்சது, மேற்கு வங்கத்தில் வந்து குறிப்பிட்டு மம்தா பானர்ஜிக்கு வேலை செஞ்சது உள்ளிட்ட பல கட்சிகளை வந்து வெற்றி பெற வச்சதன் ஒரு மிக முக்கியமான நபராக பிரசாந்த் கிஷோர் இருந்திருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் பண்டிட்டாக இருந்தவர் வந்து நேரடியாக ஒரு தேர்தல் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகாக அவரால் இந்த தேர்தல் அரசியலை வந்து சோபிக்க முடிகிறதா, இல்லை ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. 243 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு. ஆனால் இந்த முறை அவர் வந்து நேரடியாக அந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஜன்சுராஜ் பார்ட்டியினுடைய சில வேட்பாளர்களை வந்து பாஜக மிரட்டி அந்த அவங்களுடைய வேட்புமனுக்கள் வந்து வாபஸ் பெற வச்சுச்சு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான குற்றச்சாட்டாக பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்த பயணத்தை எல்லாமே பண்ணியிருந்தாலும் கூட எந்த அளவுக்கான மக்கள் நம்பிக்கையோடு அவருக்கு வந்து வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து பீகாரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, வேலைவாய்ப்பு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பிரச்சனை, உட்கட்டமைப்பு, அதே போல் வெள்ளம் சார்ந்த விஷயங்கள் வருது அப்படிங்கும்போது பேரிடர் மேலாண்மை சார்ந்த விஷயங்களும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஊழல், இடஒதுக்கீடு, சமூக நல திட்டங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து கொண்டு செல்லப்படலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. விவசாயிகளுக்கான இந்த நீர்ப்பாசன திட்டங்கள், விவசாய பொருட்களுக்கான நியாய விலை எம்எஸ்பிஸ் வந்து சரியான அளவில் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பயிர்க்கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அதே போல் மக்களுக்கான தரமான கல்வி, அதாவது பள்ளிகளிலிருந்து கல்லூரி வரைக்குமே வந்து தரமான கல்வி வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. பாஜக கையில் எடுத்துக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சட்டவிரோதமான குடியேற்றம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து முன்னெடுத்திருக்காங்க. இஸ்லாமியர்களை குறிவைத்து இந்த பிரச்சனையை வந்து பாஜக கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அடுத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு எஸ்ஐஆர் வந்து அமல்படுத்தப்படுது. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் பட்டியலிருந்து வாக்காளர்கள் வந்து நீக்கக்கூடிய மிக முக்கியமான முன்னெடுப்பை வந்து தேர்தல் ஆணையம் வந்து பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுது. கிட்டத்தட்ட இறுதிக்கட்டமாக பார்க்கும்போது செப்டம்பர் 30 அந்த இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வந்து வெளியிடும்போது கிட்டத்தட்ட 47 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த தேர்தலை வந்து பார்க்கப்படுகிறது. இதில் வந்து ஓட் சோரி அப்படின்ட்டு காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தொடர்ச்சியான பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறாரு, பீகார்லேயும் முன்னெடுக்கிறாரு. அதுபோல் ஒட்டுமொத்த நாட்டிலேயும் வந்து இந்த பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணி தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட், தொடர்ச்சியாக ஆதாரங்களை வந்து நாங்கள் வெளியிட்டு வரோம் அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை வந்து வெளியிட்டு வராங்க. இது வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து எதிரொலிக்கும். எந்த அளவுக்கு மக்கள் அதை வந்து பார்த்து வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது நிதிஷ்குமாரனுடைய வயது கிட்டத்தட்ட 75 வயது நெருங்கிய மிக முக்கியமான முதலமைச்சர் வந்து இந்த முறை இது அவருக்கு இறுதியான ஒரு தேர்தலாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. ஏன்னா அவரை வந்து முதலமைச்சராக முன்னிறுத்துறதுக்கான ஒரு சூழல் இல்லை அப்படிங்கும்போது தேர்தலிருந்து ஓய்வு பெறதுக்கான ஒரு சூழலை பாஜக உருவாக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான கேள்வியும் இருக்குது. இது எல்லாமே வந்து பீகாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. 20 ஆண்டுகள் நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்படிங்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நான் முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி பெண்களுடைய வாக்குகள் வந்து மிக முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. குறிப்பிட்டு நிதிஷ்குமார் வந்து அதிக முறை வெற்றி பெறதுக்கு வந்து பெண்களுடைய வாக்குகள் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் 2010ஆம் ஆண்டு 34 எம்எல்ஏக்கள் பெண் எம்எல்ஏக்கள் வந்து இருந்தாங்க பீகார் சட்டப்பேரவையில். அது 2020ஆம் ஆண்டு 26 வந்து குறையுதுங்கும் போது அதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த முறை பெண்களுடைய அந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அதிகமாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல் இஸ்லாமியர்களுடைய வேட்பாளர்கள், இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வேட்பாளர்களாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த மகா கட்பந்தன் கூட்டணியிலிருந்து கிட்டத்தட்ட 12லிருந்து 14 வேட்பாளர்களை வந்து இந்த கூட்டணியில் வந்து களமிறக்கியிருக்காங்க. ஆர்ஜேடி அதே போல் ஜேடியூக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக சிபிஎம்எல்னுடைய ஒரு ரோல் கேடர் பேஸ்டு பார்ட்டியாக வந்து இருக்காங்க. கடந்த முறை காங்கிரஸை காட்டிலும் வந்து சிபிஎம்எல் வந்து மிக முக்கியமான ஒரு போட்டியாளராகவும் மிக முக்கியமான வெற்றியாளர்களாகவும் வந்து இருந்திருந்தாங்க. இந்த முறை அவர்களை வந்து 20 தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தேஜஸ்வி யாதவை பொறுத்தளவுக்கு அவருக்கு பின்னணியில் வந்து அவருடைய தந்தை லல்லு பிரசாத் யாதவ் இருந்தாலும் கூட ஒரு
தொடர்ச்சியாக குடும்ப அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான விஷயமானது வந்து பேசப்படுகிறது. அதை தாண்டி இளைஞர்கள் மத்தியில ஒரு மிக முக்கியமான தலைவரா வந்து வந்திருக்காரு. கடந்த காலகட்டங்கள்ல துணை முதலமைச்சரா இருந்த காலகட்டங்கள்ல கூட இளைஞர்களுக்கு மையப்படுத்தி நான் வந்து இவ்வளவு வேலைவாய்ப்புகள வந்து உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரங்கள்ல வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து பேசுறாரு. அதை கடந்து ஒரு மிக முக்கியமான ஒரு யூத் லீடரா 35 வயதுடைய ஒரு மிக முக்கியமான இளம் தலைவரா வந்து முன்னெடுக்கிறார் அப்படிங்கும்போது, மக்கள் அவரை நோக்கி வரப்போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. அதேபோல பீகார் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பீகார் மாநிலத்தில வந்து தேர்தலில் போட்டியிடணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா, அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஆர்ஜேடி இந்த முறை கொடுக்கல. ஆர்ஜேடி சார்ந்த ஒரு மிக முக்கியமான தலைவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய அமைச்சரவையில் வந்து மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அப்படிங்கும்போது, இது மிகப்பெரிய ஒரு சிக்கல். சரியான ஒரு கூட்டணிக்குள்ள சரியான அந்த பேச்சுவார்த்தைகள்ல சரியான முடிவுகள் எடுக்கப்படலை அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. இதற்கு மத்தியில் குறிப்பிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பிரதமர் மோடி தான் வந்து ஒரு மிக முக்கியமான ஃபேஸா வச்சு இந்த முறை தேர்தலை சந்திக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பிட்ட மகாகட்பந்தன் கூட்டணியை பொறுத்தளவுக்கு ஆர்ஜேடி அதாவது தேஜஸ்வி யாதவ் தான் இந்த முறை ஒரு முதல்வர் வேட்பாளராக வந்து களமிறக்கப்படுறாங்க. ராகுல் காந்தியினுடைய ரோல் எல்லாமே இருந்தாலும் கூட பீகார் மாநிலத்தை சார்ந்தவர் வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராக வந்து களமிறக்கிறாங்க. பீகாரிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு முன்னெடுப்பு எல்லாத்தையும் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு இந்த முறை கை கொடுத்து யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நவம்பர் 14ஆம் தேதி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.